depreciation accountingல illustration 15 TS ரெட்டி புக்கில் இது ரொம்ப டிஃபிகல்ட் சம். ஒரு 15 மினிட்ஸ் போகும். நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனால் நான் ஆன்சரை போட்டுட்டேன், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஸ்லோலி. சரி, அர்ச்சனா ஸ்டார்டட் பிஸ்னஸ் ஆன் 1/1/2015 ஓகே அண்ட் பர்ச்சேஸ்ட் அ மிஷின். ஸோ மிஷின் 1 வாங்கியிருக்காங்க. இது மிஷின் 1 வச்சுக்கோங்க. அடுத்தது ஷி பர்ச்சேஸ்ட் ஃபர்தர் மிஷினரி ஆன் 1st January 2016. அப்போ இது மிஷின் 2. ஓகே, ஆன் 30th September 2019 3 வருஷம் கழிச்சு அனதர் மிஷின். அப்போ இது மிஷின் 3. ஓகேயா, ஷி அடாப்டட் எ பாலிசி ஆஃப் சார்ஜிங் 15% டிமினிஷிங் பேலன்ஸ், அதாவது 15% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகே, இது வரைக்கும் ஓகே. ஆனால் on 1/1/2019 it was decided to change the method to 10% straight line method, ஆனால் வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா முதலேருந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு காலம் வந்து ஓல்டு, அடுத்த காலம் 2 வந்து நியூ. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். ஓகேயா, சரி, இப்போ 3 மிஷின் சரி ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். சரி, ஃபஸ்ட்டு 1/1/2015 மிஷின் 1 வாங்கினாங்க 70,000. ஓகேயா, இப்போ 2 காலம் வச்சுக்கோங்க. மிஷினரி அக்கௌண்ட், அதில் 15% WDV, அடுத்த 10% ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். அதாவது புக்கில் வந்து தனியாக போட்டுக்குவாங்க ஒர்க்கிங். ஆனால் நீங்கள் சைடில் போட்டிங்கன்னா அந்த மிஸ்டேக் கம்மியாக இருக்கும், அண்ட் உங்களால் ஈஸியாக செக் பண்ண முடியும். ஓகேயா, சரி, இப்போ இதுக்கு 15% WDVனா 10,500, ஏன்னா 70,000 into 15%. ஓகே, பேலன்ஸ் 59,500. ஆனால் அதே 10% ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா 70,000. ஓகே, இங்கே 70,000 into 10%, இப்போ 7,000 வரும். ஓகே, பேலன்ஸ் அப்போ 63,000. ஸோ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், சாரி மிஷின் 1 போட்டுவாங்க. ஸோ இந்த 59,500. ஓகே, அதே மாதிரி இங்கே 63,000. இதாங்க கான்செப்ட். கிளியரா? அதே மாதிரி ஒரு ஒரு மிஷினுக்கும் பண்ணணும். இது சரி, இப்போ மிஷின் 2 வாங்கினாங்க 1st August அன்னைக்கு. அது 15,000. அது இங்கே எழுதிக்கோங்க. ஓகேயா, இந்த அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் காலத்துலையும். இப்போ என்னது, சரி, இப்போ நெக்ஸ்ட் இயர் 31st December 2016 அதில் மிஷின் 1 டெப்ரிசியேஷன் என்ன வரும்? 59,500. ஏன்னா WDVனா அதில் 59,500 into 15% போட்டிங்கன்னா யூ கெட் 8,925. ஓகே, ஆனால் இதே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு 70,000 into 10% தான், அதே 7,000 வரும். ஓகே, அடுத்தது மிஷின் 2க்கு 5 monthsக்கு தான். தட் மீன்ஸ் 15,000 into 15/100 into 5/12 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 938 rupees. ஓகே, ஆனால் இதுக்கு 10% தான் போட்டால் 625 வரும். கிளியரா? இப்போ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இது வரைக்கும் ஓகே. இப்போ பை பேலன்ஸ் கரெக்ட் ஒன் இருக்குல்ல, அதாவது ரெண்டுத்தையும் ஒன்றாவும் போடலாம், தனித்தனியாக போட்டால் கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஸோ வாட் இஸ் மிஷின் 1? பேசிக்கலி 59,500 minus 8,925. கரெக்டாக? அதாவது இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ், தென் டெப்ரிசியேஷன் இஸ் மைனஸ். அதே மாதிரி 15,000 minus 938 இஸ் 14,062. ஓகே, அதே மாதிரி 63 minus 7 வந்து 56. 15,000 minus 625 இஸ் 14,375. இதாங்க. ஸோ இப்போ பை பேலன்ஸ் கரெக்ட் டவுன் மிஷின் 1 மிஷின் 2 வந்துச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்தது 1/1/2017க்கு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் மிஷின் 1 மிஷின் 2 போடுங்க. ஸோ 50,575. ஓகே, தென் 56,000. அதே மாதிரி 14,062, தென் 14,375 இது மிஷின். ஓகேயா, இப்போ அதே மாதிரி டெப்ரிசியேஷன் மிஷின் 1க்கு, அதாவது 50,575 into 15%, ஏன்னா WDV 7586. அதே மாதிரி இதுக்கு வந்து 14,062 into 15% போட்டிங்கன்னா 2109. ஓகே, ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் அதே அமௌண்ட் தான் வரும், 7,000 1,500 rupees, ஏன்னா 15,000ல் 10%. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி this 42,989 is 50,575 minus 1586. கிளியரா?
அதே மாதிரி 14062 மைனஸ் 2109 11953. கொஞ்சம் அதாவது நிறைய இதில் மேக்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக கான்செப்ட் வைஸ் நம்ம மிஷின் 1 மிஷின் 2 தனித்தனியாக வைக்கிறோம். அதே மாதிரி டிப்ரிசியேஷனை தனித்தனியாக போடுறோம். பேலன்ஸ் கரெக்ட் வேணால் தனித்தனியாக போடுறோம், அவ்வளோதான். ஓகேயா? ஓகே, இப்போ அதே மாதிரி 56 மைனஸ் 7 49, 14375 மைனஸ் 1500 12875. ஓகே, இப்போ அடுத்தது 2018 அதே மாதிரி மிஷின் 1 மிஷின் 2 பேலன்ஸ். ஓகே, அப்புறம் அதே மாதிரி டெப்ரிசியேஷன் திரும்ப பை பேலன்ஸ் கரெக்ட் மிஷின் 1 மிஷின் 2. ஓகேயா? இப்போ 2019 தான் இருக்குது. லெட்ஸ் எ சேஞ்ச் டு 10% straight line method. So as usual, 2 balance brought down 36,541, 10,160 கொண்டு போங்க. ஓகே, இப்போ இனிமேல் இது வேண்டாது. ஆக்சுவலாக திஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட். இப்போ இன்னொரு மிஷின் வாங்கினாங்க. ஓகே, மிஷின் 3. சரி, இப்போ என்னாச்சு? இப்போ வந்து இந்த பேலன்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டால் 42,000 வருது, இதில் போட்டால் 36. அப்படின்னா யூ ஆர் பெட்டர். அப்போ நீங்கள் யூ சார்ஜ் மோர் டெப்ரிசியேஷன், கரெக்ட்? அப்புறம் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அசட் வேல்யூ வில் கோ அப். ஏன்னா 42,000 வருது புக் வேல்யூ. ஸோ 42 மைனஸ் 36,541 போட்டிங்கன்னா 54,592 பிஎன்எல் அக்கௌண்ட் போடுங்க. அதே மாதிரி 11,375 மைனஸ் 10,160 1215. ஸோ இதுதான் புக்கில் வந்து 664 35 14 15 6 1 7 6674 இருக்கும். கரெக்டாக? ஆமாம், 6674 இருக்கும். அதுதான் இதோட பிரேக் டவுன். ஓகேயா? ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து டெப்ரிசியேஷன் மிஷின் 1 மிஷின் 2 மிஷின் 3 ஈஸி. ஒரிஜினல் காஸ்ட் இருக்குல்ல, 70,000ல் 10%. அதே மாதிரி 15,000ல் 10%. அதே மாதிரி 20,000ல், ஆனால் இதுக்கு வந்து 10% இன்ட்டு செப்டம்பர் எண்டு வாங்கினதுனால ஒன்லி அக்டோபர் டு டிசம்பர். சார் ஓகே, ஒன்லி 3 months. ஸோ பை பேலன்ஸ் கிரெடிட் வந்து போட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் அதாவது அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் ஒர்க்கிங் இருக்கும். கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா 2 காலம் வச்சுக்குவாங்க. அப்போ உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஓகே, தேங்க்யூ.